ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்என் குக்கிங் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? ஆனியன் பஜ்ஜி தாங்க. இந்த ஆனியன் பஜ்ஜி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இதில் 1/2 கப் வந்து பச்சரிசி மாவு, இதில் வந்து பெரிய ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கலர் கொடுக்கும், அந்தளவுக்கு காரம் இருக்காது. பஜ்ஜிக்கு ரொம்ப முக்கியமானது பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பஜ்ஜி ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்மளோட பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வருங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. இப்போ இதில் நான் வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணியை. மெதுவாக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கெட்டியாக இருக்குது மாவு. இதில் மறுபடியும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மாவு நமக்கு கெட்டியாக தான் இருக்குது. மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு. மாவு பாருங்கள், இப்படி அள்ளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்மளுடைய பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 4 பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேங்க. இப்போ இதோட தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி மெல்லிசாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக கட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள், வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ரொம்ப மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி உள்ளுக்குள்ளே வேகாது. இப்போ இந்த ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். நம்மளுடைய பஜ்ஜி மாவு தயாராக இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு வேணால் ஃபுட் கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் வந்து சேர்க்கலை. இப்போ நம்ம ஆனியனை இதில் நல்லா டிப் பண்ணி மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா 2 பக்கமும் ஒட்டணும். மெதுவாக நம்ம ஆயிலில் போட்டுக்கலாங்க. எண்ணெயில் போடும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. பஜ்ஜி எண்ணெயில் போடும்போது மெதுவாக போடுங்க, கையில் எதுவும் தெரிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அந்த எண்ணெயோட சூடு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பஜ்ஜி நமக்கு போட்டோன்னே மேலே எழும்பி வருது பார்த்தீங்களா? நல்லா பஜ்ஜியும் நல்லா உப்பி வருது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு ஆயிலோட ஹீட் இருக்கணும். பிகினராக இருக்கிறவங்க ஒரு 2 பஜ்ஜியை நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த பஜ்ஜியை மெதுவாக நம்ம திருப்பி விடலாம். இந்த பஜ்ஜி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. இதில் நம்ம பெருங்காயத்தூள்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால பஜ்ஜி நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா நமக்கு அந்த செரிமான பிரச்சனையும் நமக்கு இருக்காது. பஜ்ஜி நல்லா வாசனையாகவும் உங்களுக்கு இருக்குங்க. மறுபடியும் நல்லா திருப்பி விடுங்க. அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க, பஜ்ஜி உள்ளே வந்து உங்களுக்கு வேகாமல் போயிடும்.
உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வந்து ஆயிலே நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எல்லா பஜ்ஜியுமே எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் நம்மளோட பஜ்ஜி தயாராக இருக்குது. மீதமுள்ள ஆனியனையும் நம்ம மாவில் நல்லா டிப் பண்ணி பஜ்ஜி போட்டுக்கலாங்க. இந்த பஜ்ஜி அப்படியே பொறுமையாக கொஞ்சம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா மழை பெய்யுது. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட வந்து ஈவினிங் டைமில் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வர்றப்ப இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த பஜ்ஜியோட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் அருமையாக இருக்குங்க. அதுவும் ஆனியன் பஜ்ஜி அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. நல்லா சுட சுட மழை டைமில் நல்ல ஒரு இஞ்சி டீயோட சேர்த்து இதை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேணாங்க. அதோட லெவலே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பஜ்ஜியில் நீங்கள் நிறையா எண்ணெய் கோக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா பஜ்ஜி மாவில் சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. நம்மளோட பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்காது. இதை நல்லா திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம பஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா செவந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம பஜ்ஜி வந்து நல்லா வெந்து கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பஜ்ஜியோட கலரும் பார்த்திங்களா கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க குட்டி குட்டி பீஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிட்ணும் போல் தோணுது. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம இந்த பஜ்ஜியை நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆனியன் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.